ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நாம என்ன ஸ்டிச் பார்த்தோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச். இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அப்புறம் எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு லாங் செயின் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு லாங்கா ஒரு செயின் போட்டுட்டு அதை இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கொண்டு வந்து லாக் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு பக்கத்துலயே ஒரு குட்டி செயின் போட்டுக்கணும். குட்டி செயின் போட்டுட்டு இந்த பெரிய செயின் இருக்கு இல்லையா, இந்த பெரிய செயின்ல இருந்து பாதி அளவுக்கு இந்த இடத்துல ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி ரிவர்சல் இழுத்துக்கணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். இங்க ஒரு குட்டி செயின், இந்த செயினுக்கு பாதியில ஒரு செயின். இதை வந்து நம்ம ரிவர்ஸ்ல இழுத்து தான் லாக் பண்ணணும். இது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போட்டு பழகிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரைட் லைன்ல யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி போடுறது வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க வந்து ஒரு தடவை ஸ்ட்ரைட் லைன்ல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நாட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இதுல அதே மாதிரி ஒரு செயின் எடுத்துக்கலாம். செயின் எடுத்துக்கலாம். லாங் செயின் எடுத்துட்டு அதே மாதிரி பேக்ல கொண்டு வந்து ஒரு குட்டி லாக். இப்போ வந்து நம்ம இதை ஒட்டி போட்டோம். இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி போட்டு இப்படி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கொண்டு வரணும்.
இது வந்து கொஞ்சம் தள்ளி போடுறோம். இந்த ஸ்டெம்ஸ் வந்து நல்லா அழகாவே தெரியும். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ற இடத்தை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி தள்ளி தள்ளியும் போடலாம். ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி ஒட்டி ஒட்டியும் போடலாம். எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாம. இப்போ சேம் அதே மாதிரியே டபுள் சைடு ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லாங் செயின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கீழே லாக் எடுத்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்து ரிவர்ஸ் எடுத்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு லாக் போடுங்க. லாக் போட்டுட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு ரிவர்ஸ். இப்போ வந்து லாங்கா ஒரு செயின், மறுபடியும் ஒரு லாக். இப்போ கீழே இருந்து ரைட் சைடில் ரிவர்ஸ், மறுபடியும் பக்கத்துலேயே ஒரு லாக்கு லெஃப்ட் சைடில். இப்போ ரிவர்ஸ், இப்போ லாங்கா ஒரு லாக். அதே மாதிரி ரைட் சைடில் மறுபடியும் ஒரு லாக். இப்போ லெஃப்ட். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் இதே மாதிரி நம்ம சிங்கிள் சைடு போட்டிருக்கோம் இல்லையா, ரைட் சைடு மட்டும் நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டபுள் சைடு போட்டிருக்கிறது வந்து நம்ம இல்லை தள்ளி தள்ளி போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்கில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஒரு டிசைன்லேயே போட்டு பார்த்துக்கலாம். நம்ம இதை நீங்கள் அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிசைனில் நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.